Hi smartkids, இன்னைக்கு நம்ம easy English grammar classல என்ன பார்க்க போறோம் அப்படினா parts of speech part 5 adjective. Adjective பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தெளிவா adjectiveனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். Friends, நாம easy English grammar classல இப்போ parts of speech அதாவது சொற்களின் வகைகளை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நாம adjective பத்தி பார்க்க போறோம். Friends, இதுக்கு முன்னாடி நம்ம adverb பத்தி பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. adverbனா என்னங்க? ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற verb அதாவது வினைச்சொல்லை பத்தி எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் அல்லது அதோட செயலை பற்றி நமக்கு சொல்றது தான் adverb அப்படிங்கறத பார்த்தோம். அது போலவே adjective அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல உள்ள noun அதாவது பெயர் சொல்ல பற்றி நமக்கு அதிக தகவலை கொடுக்குங்க. இந்த கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், பட் அதுக்கப்புறம் நீங்க மறந்துடுவீங்க அப்படின்னா verbனு வந்துச்சுன்னா verb பத்தி சொல்லும், adjective அப்படின்னு வந்து noun பத்தி சொல்லும் அப்படிங்கறத நீங்க ஷார்ட்கட்டா புரிஞ்சு வச்சுக்கோங்க. Friends, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். காந்திஜி was a great leader. காந்தியடிகள் ஒரு மிகச்சிறந்த தலைவர். The crow is a black bird. காகம் ஒரு கருப்பு நிற பறவை. I have 5 oranges. நான் 5 ஆரஞ்சு பழங்கள் வைத்திருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல great அப்படிங்கிறது லீடர் என்னும் நவுன்னா என்னங்க? நேமிங் வேர்ட்ஸ் தான் நவுன் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே நம்ம கிராமர் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அப்ப அந்த சென்டென்ஸ்ல வர நவுன் அப்படிங்கிறது லீடர் அப்படிங்கிற நவுனை பற்றி நமக்கு சொல்லுது இல்லைங்களா? அதாவது அந்த தலைவர் எப்பேற்பட்ட தலைவர்? கிரேட் லீடர், அதாவது மிகச்சிறந்த தலைவர். வாஸ் எ லீடர் அப்படின்னு வந்துச்சுன்னா காந்தியடிகள் ஒரு தலைவர் அப்படின்னு மட்டும் தான் வந்திருக்கும். அந்த இடத்துல என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? நவுனை என்ஹான்ஸ் பண்றதுக்கு கிரேட் அப்படிங்கிற வேர்ட், அதாவது மிகச்சிறந்த அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல உள்ள நவுன் அதாவது பெயர் சொல்ல என்ஹான்ஸ் பண்றதுக்கோ இல்ல அதை பத்தி ஏதாவது ஒரு தகவல் இல்ல விவரித்து ஏதாவது சொல்லுச்சு அப்படின்னா அந்த வேர்டை நம்ம adjective அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுல எது adjective? black. தேர்ட் சென்டென்ஸ்ல 5. இந்த மாதிரி black bird அதாவது கருப்பு நிற பறவை. அடுத்த சென்டென்ஸ்ல 5 oranges அப்படின்னா 5 பழங்கள், 5 ஆரஞ்சு பழங்கள். அந்த மாதிரி நவுனை பற்றின தகவலை நமக்கு கொடுக்கறதாங்க adjective. Friends, adjectiveல 5 types இருக்குங்க. என்னெல்லாம் அப்படின்னா adjectives of quality, adjectives of quantity, adjectives of number, demonstrative adjectives and interrogative adjectives. இந்த 5 types நம்ம விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் smartkids சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிளாஸை தொடர்ந்து பாருங்க. First type, adjectives of quality. பண்பு பெயர் உரிச்சொற்கள். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வர பெயர் சொல் நவுனோட குணத்தை குறிப்பிடும் சொற்கள் தாங்க adjectives of quality. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஆகாஷ் is an honest person. ஆகாஷ் ஒரு நேர்மையான மனிதர். சந்தீப் is a lovely boy. சந்தீப் ஒரு அழகான பையன். புகழன் is a wise boy. புகழன் ஒரு புத்திசாலி பையன். இந்த சென்டென்ஸ்ல எதெல்லாம் adjective of quality? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல honest, செகண்ட் சென்டென்ஸ்ல lovely and தேர்ட் சென்டென்ஸ்ல wise. அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. honest அப்படிங்கிறது ஆகாஷ் அப்படிங்கிற நவுனோட குணத்தை பற்றி நமக்கு சொல்லுதுங்க. honest அப்படின்னா நேர்மை, அதாவது ஆகாஷ் நேர்மையான பர்சன், ஆகாஷ் நேர்மையான மனிதர் அப்படின்ற மாதிரி அந்த நவுனை பத்தி நமக்கு சொல்றனால இது adjectives of quality. அதே போல செகண்ட் அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. lovely boy அப்படின்னா அழகான பையன். தேர்ட் சென்டென்ஸ்ல wise boy அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்திசாலி பையன்.
இந்த மாதிரி அந்த சென்டென்ஸ்ல வர நவுனை பத்தி, நவுனோட குணத்தை பத்தி நமக்கு சொல்றனால இது எல்லாம் adjectives of quality. Second type, adjectives of quantity. அளவு பெயர் உரிச்சொற்கள். ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற நவுனோட அளவை பற்றி சொல்லும் சொற்கள் தாங்க adjectives of quantity. For example, Coimbatore is a large city. கோயம்புத்தூர் ஒரு பெரிய நகரம். சந்தீப் showed much patience. சந்தீப் மிகுந்த பொறுமையை காட்டினார். இந்த ரெண்டு சென்டென்சஸ்ல எது adjectives of quantity? First sentenceல large, second sentenceல much. ஏன் அப்படின்னா large, much இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே அந்த சென்டென்ஸ்ல உள்ள நவுனோட அளவை விவரித்து சொல்லுது. அதனால இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே adjectives of quantity. Third type, adjectives of number. எண் பெயர் உரிச்சொற்கள். எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பொருட்கள் இருக்கின்றன, இது போன்று திட்டமாக எடுத்து காட்டும் சொற்கள் adjectives of number. மேலும் இவை how many என்னும் வினாவிற்கு விடையாக வருங்க. For example, please give me 100 rupees. தயவு செய்து எனக்கு 100 ரூபாய் கொடுங்கள். Most boys like swimming. அதிகமான சிறுவர்கள் நீந்துவதற்கு விரும்புவார்கள். Here are some ripe mangoes. இங்கு சில பழுத்த மாம்பழங்கள் இருக்கின்றன. Friends, நீங்களே கண்டுபிடிங்க எதெல்லாம் adjectives of number அப்படின்னு. First sentenceல 100, second sentenceல most, third sentenceல some. ஆமாங்க, இந்த மாதிரி அந்த நவுனோட நம்பர், அதாவது எண்ணிக்கையை குறிக்கிறனால இது எல்லாம் adjectives of numberங்க. Fourth type, demonstrative adjectives. சுட்டுப்பெயர் உரிச்சொற்கள். ஒரு பொருளை சுட்டி காட்டும் சொற்கள் demonstrative adjectivesங்க. மேலும் இது which or what அப்படிங்கிற வினாவிற்கு விடையாக கூட வரலாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். This boy is stronger than Akash. இந்த பையன் ஆகாஷை விட பலமானவன். These mangoes are sour. இந்த மாங்காய்கள் புளிக்கும். I hate such things. நான் இப்படிப்பட்ட பொருட்களை வெறுக்கிறேன். That girl is very beautiful. அந்த சிறுமி ரொம்ப அழகானவள். இந்த சென்டென்சஸ்ல எதெல்லாம் demonstrative adjectives? First sentenceல this, second sentenceல these, third sentenceல such things and fourth sentenceல that. இந்த மாதிரி நவுனை சுட்டி காட்டி வர்ற வேர்ட்ஸ் தாங்க demonstrative adjectives. Fifth type, interrogative adjectives. வினா பெயர் உரிச்சொற்கள். பெயர் சொற்களுடன், அதாவது நவுன்ஸ் கூட சேர்ந்து வரும் வினா பொருட்களுடைய சொற்கள், அதாவது கொஸ்டின் பண்ற மாதிரி வர வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது interrogative adjectives. For example, what nonsense are you doing? என்ன முட்டாள்தனமாக செய்து கொண்டிருக்கிறாய்? Which way shall we go? நாங்கள் எந்த வழியில் போவது? Whose book is this? இது யாருடைய புத்தகம்? இந்த சென்டென்சஸ்ல எதெல்லாம் interrogative adjectives? First sentenceல what, second sentenceல which and third sentenceல whose. இந்த மாதிரி noun கூட சேர்ந்து வர questioning words எல்லாம் interrogative adjectivesங்க. இன்னைக்கு நாம ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ட் 5 adjectives பத்தி பார்த்தோம். ஒரு பெயர் சொல்லை விவரித்து கூற வரும் சொல் adjective அப்படிங்கறத பார்த்தோம். adjectiveல 5 types இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா adjectives of quality, adjectives of quantity, adjectives of number, demonstrative adjectives and interrogative adjectives. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஐ அண்டர்ஸ்டுட் திஸ் கிளாஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.
Thanks for watching.